வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஸ்வீட்டாக கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். 2 ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு ஏலக்காய் வாசனைக்காக, 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு, கொஞ்சமாக துருவிய தேங்காய். இவ்வளோ தான் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ கொழுக்கட்டைக்கு நம்ம இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோவில் உள்ள தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தோலை நீக்கினதுக்கு அப்புறமா நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா துருவி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோவில் எவ்வளோ ஹெல்த்தி இருக்குன்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிட்றது இல்லை. அதுக்காகவே நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொழுக்கட்டை மூலமாக நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நான் எல்லாமே துருவி எடுத்துக்கிட்டேன். பாருங்க எவ்வளோ பூ போல இருக்குது பார்த்தீங்களா துருவல். இனி நம்ம இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றுறதுக்கு அப்புறம் நம்ம அரிசி மாவு வச்சுருந்தோம்ல, அதில் 1 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஏலக்காய், உப்பு. தண்ணி விடாமல் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இனி இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி கையில் வச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே அரிசி மாவு கொஞ்சம் பாக்கி வச்சுருந்தோம்ல, 1 ஸ்பூன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டையாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நான் எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோ கொழுக்கட்டைக்கு நம்ம உருண்டை ரெடி பண்ணிட்டோம். இனி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்ச உடனே நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல உருண்டை, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இனி இது நல்லா கொதிக்கட்டும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இனி நம்ம கொழுக்கட்டையை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில். எல்லா கொழுக்கட்டையுமே நான் எடுத்துட்டேன். ஒரு பெரிய பீஸ் கருப்பட்டியை இந்த மாதிரி நான் துருவி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தேங்காவும் துருவின தேங்காய் எடுத்துக்கிட்டேன். கருப்பட்டி இல்லைன்னா சர்க்கரையை நீங்கள் பொடி பண்ணி கூட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உருண்டையில் இருக்க ஈரத்தன்மை போகிறதுக்கு முன்னாடி நம்ம கருப்பட்டியில் கொஞ்சமாக இதை பெரட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே தேங்காயில் ஒரு டச் பண்ணிட்டு நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும் இல்லை, ஆனால் கருப்பட்டி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்படி நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கருப்பட்டி பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே லிங்கை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம டேஸ்ட்டை பார்த்துடலாம். வாவ், பிக்கும்போதே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவே ஸ்வீட்டாக தான் இருக்கும். அது கூட கருப்பட்டி தேங்காய் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றலாம். சூப்பர், வேறு லெவல்.